கிறிஸ்தவ மார்க்கத்திலே இருந்து ஒரு மனிதர் இஸ்லாத்தை தழுவிய உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு எப்படிப்பட்ட உன்னதமான கண்ணியத்தை கொடுத்தார் என்றால், வஹியை எழுதுகிற துறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் பக்கரா, ஆல இம்ரான் போன்ற அத்தியாயங்களை எல்லாம் மனப்பாடம் செய்து மதீனா முழுக்க மக்கள் மத்தியிலே போய், நான் எழுதி கொடுப்பதைத்தான் உங்களுடைய தூதர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் எழுதி கொடுத்தால்தான் அவருக்கு வகியே வரும், அந்த அதைத்தான் அவர் உங்களுக்கு சொல்லுகிறார், அவருக்கெல்லாம் ஒன்று வகி அல்ல என்று வகியோடு விளையாடினான் அந்த பாவி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகுதான் தெரிய வந்தது. உடனே மீண்டும் அவன் கிறிஸ்தவ மதத்திற்கே ஓடிவிட்டான். ஓடிய சிறிது நாளில் அல்லாஹு தஆலா அவனுடைய உயிரை கைப்பற்றினான். அந்த மக்கள் எல்லாம், கிறிஸ்தவ சமுதாய மக்கள் எல்லாம் உயிரை கைப்பற்றிய உடனே அந்த மனிதரை கொண்டு போய் மதீனாவிலே கொண்டு போய் புதைத்தார்களாம். இரவிலே புதைத்து பகலிலே வந்து பார்த்தால் பூமிக்கு வெளியே அந்த மனிதன் தூக்கி வீசப்பட்ட நிலையிலே இருக்கிறான். உடனே கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடி, நம்முடைய சகோதரன் இஸ்லாத்தை தழுவி மீண்டும் கிறிஸ்தவராக மாறிய காரணத்தினால் முஹம்மதுடைய தோழர்கள் தான் இந்த குழியை தோண்டி அவரை மேலே தூக்கி வீசியிருக்கிறார்கள் என்று எண்ணி இரண்டாவது முறையாக மீண்டும் கொஞ்சம் ஆழமாக தோண்டி இரண்டாவது முறையாக அடக்கம் செய்தார்களாம். இரவிலே அடக்கம் செய்து காலையில் எழுந்து பார்த்தால் மீண்டும் பூமிக்கு வெளியே அவர் தூக்கி வீசப்பட்டிருக்கிறார். இரண்டாவது முறையும் அவர்கள் எல்லாம் சேர்ந்து முதலில் சொன்னதை போல முஹம்மதுடைய தோழர்கள் தான் தோண்டி வெளியே எடுத்து போட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி மூன்றாவது முறையும் இன்னும் ஆழமாக தோண்டி அவர் அடக்கம் செய்யப்பட்ட உடனே மூன்றாவது முறையும் பூமிக்கு வெளியே அவர் தூக்கி வீசப்பட்டார். உடனே அந்த மக்கள் எல்லாம், இது முஹம்மதுடைய தோழர்களுடைய வேலை அல்ல, இது ரப்புடைய வேலை என்பதை புரிந்து கொண்டார்கள். அவர் அடக்கம் செய்யப்படாமல் மேலேயே கிடந்து அழுகி துர்நாற்றம் அடைந்து அவர் நாசமாய் போனார் என்கிற ஒரு செய்தியை புகாரி 3617வது நபிமொழியிலே நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய வேதத்தோடு விளையாடிய மக்களுக்குரிய தண்டனை அல்லாஹ் விடுவானா? அவன் ஒரு வேதத்தை கொடுத்து ஒரு தூதரை அனுப்பி இறுதி வேதம் என்று சொல்லி அந்த வேதத்தை நான் பாதுகாப்பேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த வேதத்தோடு விளையாடிய மக்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை அன்பர்கள்